திருக்குறள் பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? இப்ப நான் சொல்ல போற விஷயங்களை எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்களே சொல்லுங்க, இந்த விஷயத்துல எந்த விஷயம் தெரியும்னு. 1330 குறள்களையும் 133 அதிகாரங்களையும் கொண்ட திருக்குறள் தமிழோட பெருமை. இந்த திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் மூலபாகம் என்கிற பெயரில் முதலில் பதிப்பித்தவர் தஞ்சை ஞானப்பிரகாசம். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளில் தமிழ் என்கிற சொல்லும் கடவுள் என்கிற சொல்லும் பயன்படுத்தப்படவில்லை. திருக்குறளில் தமிழில் உள்ள 247 எழுத்துக்களில் 37 எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறவில்லை. திருக்குறளில் உள்ள மொத்த சொற்கள் 14,000. திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 42,194. திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து நீ. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து ஔ. திருக்குறளில் ஒரே முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள் லி ங. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி. திருக்குறளில் இடம்பெற்ற இரு மரங்கள் பனை மற்றும் மூங்கில். திருக்குறளில் இடம்பெற்ற இரு மலர்கள் அனிச்சம் மலர் மற்றும் குவளை மலர். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறித்தல். திருக்குறளில் பயன்படுத்தப்பட்ட ஒரே எண் 9. திருக்குறளின் சிறப்பை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை. திருக்குறள் தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று போற்றப்படுவது திருக்குறள். திருக்குறளுக்கு கிடைக்கக்கூடிய பழந்தமிழ உரைகளை எழுதியவர்கள் மொத்தம் 14. ரஷ்யாவில் உள்ள அணுத்தொலைக்காத கிரெம்ளின் மாளிகையில் திருக்குறள் வைக்கப்பட்டுள்ளது. 1330 குறள்களை கொண்ட திருக்குறளில் முதல் குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்ற ஆவில் தொடங்கி ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூட முயங்கா பெற்றின் என்று 1330வது குறளில் இன்னில் முடிகிறது. அதாவது ஆவில் தொடங்கி இன்னில் முடிஞ்சிருக்கு நம்மளுடைய தமிழ் நூலான திருக்குறள். இப்படிப்பட்ட திருக்குறள் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இப்ப சொல்லுங்க, திருக்குறள் தமிழோட மிகப்பெரிய சிறப்பு இல்லையா? எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு என்று திருவள்ளுவர் சொல்லுவாராம். அதே மாதிரிதான் தினந்தோறும் திருக்குறள் ஒரு பொய்யா விளக்கு என்பதே எவ்வளோ பெரிய உண்மை இல்லையா?